நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ராஜேந்திர சோழனின் மிரள வைக்கும் காதல். தமிழகத்தில் ஒரு தாஜ்மஹால். 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த காதல் இன்னும் பேசப்படுகிறது. இறந்த தனது காதல் மனைவிக்காக ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் உலகின் காதல் சின்னமா பார்க்கப்படுது. காதல் என்றாலே தாஜ்மஹால், அதுதான் நம்ம நினைவுக்கு இன்றளவும் வருது. தமிழ்நாட்டிலேயே தாஜ்மஹாலுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட ஒரு காதல் சின்னம் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோழ வரலாற்றின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்றவர் ராஜேந்திர சோழனின் வீரம் பற்றி நமக்கு தெரியும். ஆனா அவர் தனது காதலிக்காக கட்டிய காதல் சின்னம் பற்றி வெளியே அதிகம் தெரியவில்லை. அவர் தனது காதலி பறவை நங்கையின் வேண்டுகோளை ஏற்று திருவாரூரில் கட்டிய கோயில்தான் இது. ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் கிபி 1012ஆம் ஆண்டு முதல் 1044ஆம் ஆண்டு வரை மன்னராக இருந்தார். கடாரத்தை வென்றவர் என்ற பெயர் இவருக்கு இருக்கு. இவருக்கு திருவாரூரை சேர்ந்த ஆடல் அழகிக்கும் இடையே காதல் அதிகமா அறியப்படாமலே இருந்தது. அந்த காலத்தில் சோழ நாட்டின் புகழ்மிக்க வணிகன் கோவலனும் நாட்டிய பெண்மணி ஆடல் அழகி மாதவிக்கும் இடையேயான காதல் பற்றி விரிவாக சிலப்பதிகாரத்தில் பார்த்திருக்கோம். அந்த காதலை பற்றி இலக்கிய பேச்சாளர்கள் நிறைய பேசியிருக்காங்க. இருந்த போதிலும் அந்த காதலர்கள் உண்மையாக வாழ்ந்தாங்களா அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது இன்றளவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. கிபி 11ஆம் நூற்றாண்டை சோழர் வரலாற்றில் ஒரு மன்னனும் ஆடல் பணிபுரியும் பெண்ணொருத்தியும் காதல் கொண்டு காதலுக்காக ஒரு இலக்கணமே வகுத்திருக்காங்க. சோழ சாம்ராஜ்யத்தை கடல் கடந்து பரவிடச் செய்த மிகப்பெரிய மாவீரன் ராஜேந்திர சோழனின் காதலி தான் இந்த பறவை நங்கை. முதலாம் ராஜேந்திரன் கங்கையையும் கடாரத்தையும் வென்று உலகளாவிய பல வெற்றிகளை ருசித்தவர். மாமன்னன் உலகத்தை வென்றது, இவரது உள்ளத்தை வென்றவர் இவரது காதலியாக திகழ்ந்தவர் திருவாரூரை சேர்ந்த ஆடல் அழகி பறவை நங்கை. இவர் ஆடல் பாடல் மட்டுமல்லாது இறைப்பணியிலும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. இவருக்கு கிடைத்த சிறப்பு ராஜேந்திர சோழரின் பட்டத்தரசிக்கு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோழ வரலாற்றில் ராஜேந்திரன் எவ்வாறு சிறப்பிடம் பெற்றாரோ அதே போல் அவரது இதயத்தை பறவை நங்கை சிறப்பான இடத்தை பெற்றார். இதனை ராஜேந்திர சோழனின் மகன்கள் பறவை நங்கைக்கு திருமேனி எடுத்ததன் வழிபாடு நடத்தினாங்க. அது வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராஜேந்திர சோழனின் காலத்தில் ராஜேந்திர சோழனிடம் காதலி பறவை நங்கை வைத்த கோரிக்கை தான் இன்று செங்கற்கோயிலாக இருந்தது கற்கோயிலா மாறியிருக்கு. இந்த கோயில் திருவாரூர் தியாகேசர் கோயில் தான். இந்த கோயில் பறவை நங்கையரின் விருப்பப்படி ராஜேந்திரன் தனது 16ஆம் ஆட்சி ஆண்டான கிபி 1028 தொடங்கி 18ஆம் ஆட்சி ஆண்டான கிபி 1130 இந்த ஆண்டில் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். 2 ஆண்டுகள் கற்கோயிலாக சிறப்பாக வடிவமைத்தாங்க. இதனை அவரது கல்வெட்டுக்களில் குறிப்புகள் இருக்கு. கோயிலாக அமைத்ததுடன் மட்டுமல்லாம அது இந்த கோயிலின் வெளிப்புறம் தொடங்கி கலச பகுதி வரை வாயில் உட்புறம் முழுவதும் பொன்னால் வேய்ந்தார், அதாவது தங்கத்தாலேயே செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கருவறை கதவுகளுக்கும் முகப்பு தூண்களுக்கும் செம்பினால் ஆன தகடு அப்பயே சாத்தியிருக்காங்க. இந்த புகழ்லாம் அந்த கோயில்ல இருக்கு. இதற்காக பல பொன்னும் செம்பொன்னும் செலவிடப்பட்டிருக்கு. இந்த குறிப்புகள் அனைத்துமே கல்வெட்டில் இருக்கிறது. மேலும் இவங்க இந்த வழிபாடு தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாட்டிற்காக 28 குத்து விளக்குகள், ஆயிரக்கணக்கான களஞ்சி அடை கொண்ட பொன் ஆபரணங்கள், 428 முத்துக்கள், 7 மாணிக்க கற்கள், 36 வைரக்கற்கள், எண்ணற்ற மரகத கற்கள், வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவற்றையும்
நன்கொடையாக அளித்திருக்கிறார். காதலி பறவை நங்கை விடுத்த கட்டளைப்படி கட்டி முடிக்கப்பட்ட கோயிலுக்கு குடமுழுக்கு விழாவும் நடந்தது. அப்பொழுது சோழ மன்னன் ராஜேந்திரன் தனது அருகில் தனது காதலியை வீற்றிருக்கச் செய்து தேரில் பவனி வந்தார். இவர்கள் இருவரும் இறைவனை தரிசித்தனர். அந்த இடத்துல குத்து விளக்கு ஒன்றை நினைவாக ஏற்றியிருக்காங்க. இதனை ஒரு கல்வெட்டுல சொல்றாங்க. உடையார் ராஜேந்திர சோழ தேவரும் அனுக்கிரகையர் அப்படின்னா காதலி பறவை நங்கையருமாய் நிற்கும் இடத்தெரியும் குத்து விளக்கு ஒன்று என்று குறிப்பிட்டிருக்காங்க. திருவாரூர் கோயில்ல ராஜேந்திர சோழனுடன் பறவை நங்கைக்கு கல் சிற்பம் எடுக்கப்பட்டு தினசரி பூஜைகளும் செய்வதற்கு ராஜாதி ராஜன் நிலங்களை அளித்திருக்கார். இதெல்லாமே இன்றும் வரலாற்று பதிவுகளா இருக்கு. அங்கு சிற்பம் இருக்குது. தலையில் கிரீட மகுடமும் இடையில் ஆடையும் கழுத்தில் பல அணிகலன்களும் பெற்று ராஜேந்திரன் நின்றிருந்த நிலையில் வணங்குகிறார். அவருக்கு அருகில் பறவை அழகிய கொண்டையுடன் பல மடிப்புகளுடன் கூடிய ஆடை அணிந்தவாறு வணங்குறாங்க. இதெல்லாம் தான் ராஜேந்திர சோழன் தனது காதலி பறவை நங்கை மீது கொண்ட அளவு கடந்த காதலை உறுதிப்படுத்துது. இது மட்டுமல்ல, இவருக்கு பின் வந்த அவரது புதல்வர்கள் இந்த காதலை போற்றுனாங்க. ராஜேந்திர சோழன் பறவை நங்கையர் மீது கொண்ட அதீத காதலை வெளிப்படுத்தியிருக்கும் விதமா விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள கிராமம் ஒன்றிற்கு பறவைபுரம் அப்படின்னு பெயரிட்டிருந்தாருங்க. அது இப்ப பனையபுரம் என்று அழைக்கப்படுது. ராஜேந்திர சோழனின் மகனான ராஜாதி ராஜன் பறவை நங்கைக்கும் தனது தந்தைக்கும் தகுந்த மரியாதை அவர்கள் இறந்த பிறகு செய்தார். அவர்களின் சிலைகளை திருவாரூர் ஆலயத்தில் சேவித்தார். இவர் மேலும் ராஜாதி ராஜனுக்கு அடுத்து அரியணை ஏறிய இரண்டாம் ராஜேந்திரனும் தனது தந்தையான ராஜேந்திரன் தாயை போன்ற பறவை நங்கையை ஆகிய இருவருக்கும் திருமேனிகள் எடுத்து பறவை ஈஸ்வரமுடையார் கோவில் பிரதிஷ்டை செய்கிறாங்க. அவர்கள் பிறந்த நாளில் விழாக்கள் எடுக்கிறாங்க. இன்றளவும் அதற்கான நிபந்தனைகள் அளித்திருக்காங்க. அதன் பின் வந்த வீர ராஜேந்திர சோழனும் அதே போன்று பறவையின் பெயரில் பல நிபந்தனைகள் செய்திருக்கிறார். மகன்கள் இவ்வாறு செய்ததை கூட நாம ஒரு விதத்துல எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு வந்த அதிராஜேந்திரனும் முதல் குலோத்துங்க சோழனும் அவங்களுமே பறவைபுரம் ஈசன் ஆலயத்திற்கு பல நிபந்தனைகள் அளிச்சிருக்காங்க. பறவைக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தோன்றுவது என்னன்னா, உண்மையான உறவினை வெளிப்படுத்தும் காதல் அந்த காலத்திலும் மதித்து போற்றப்பட்டுள்ளதாக மிகச்சிறந்த உதாரணமாகவும் ஆச்சரியத்துடனும் இந்த வரலாற்றை நாம பார்க்கிறோம். அதே போல் மதுரை திண்டுக்கல் செல்லும் சாலையில் பறவை நங்கை நல்லூர் என்ற ஊரும் இருந்தது. இவர் பெயரால் அழைக்கப்பட்டது அந்த ஊர். இன்று அது பறவை என்று அழைக்கப்படுது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாதான் பறவை பாசன ஏரியில் பறவை நங்கை நல்லூர் என்ற பெயரும் இருக்கு. முதலாம் ராஜேந்திரனின் காதலி பறவை நங்கை பற்றி சிதம்பரம், திருவாரூர், பனியாபுரம் போன்ற இடங்களில் கல்வெட்டுக்கள் இருக்கிறது. ராஜேந்திரன் பறவை நங்கை உறவினை அவர்களது புதல்வர்கள், பேரன் எல்லோருமே மதிச்சாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் பறவை நங்கையின் இறப்புக்கு பின் இருவருக்கும் படிமம் எடுக்கப்பட்டு வழிபாட்டிற்கு நிலம் குடையாக வழங்கப்பட்ட செய்தியினை திருவாரூரில் உள்ள முதலாம் ராஜேந்திர ராஜனின் 24ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு விவரிக்கிறது. இந்த கல்வெட்டில் இந்த கோவில் அறநெறியப்பர் வழிபாடு செய்யும் ஒருவருக்கு 50 களம் நெல்லும் புடவைக்கு 50 களம் நெல்லும் கொடையாக வழங்க மன்னர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த கல்வெட்டு வாயிலாக இவர்கள் இறப்புக்கு பின்னரும் சோழ அரசியலில் நிலை பெற்றிருந்த நன்மதிப்பினை நாம் அறிய முடியும். காதல் என்றுமே நல்லதுதான். இந்த கதைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது காதல் இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. அனைவரும் மகிழ்வோடு இருப்பதற்கு காரணம் காதல் தான். இந்த கதைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மேலும் நம்மளுக்கு காதல் புனிதமானது அப்படின்னு தான் சொல்ல தோணுது.
இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.